தூய ஆவியார் 4. இன்று தூய ஆவியாரை பற்றி பவுல் என்ன சொல்கின்றார்? அவரது வாழ்க்கையே ஒரு பாடமாக அமைகின்றது. அவரை விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள். இந்த பக்கம் சதுசேயர்கள், இந்த பக்கம் பரிசேயர்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை, இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள். இவர்களுக்கு இடையில் தூய பவுல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். இவர்களிடம் 2 பேரிடமும் என்ன பேசுவது? எப்படி இந்த கூட்டத்திடமிருந்து தப்பிச் செல்வது? எப்படி இவர்களை சிக்க வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தூய ஆவியாரின் கொடையாகிய ஞானத்தை பயன்படுத்துகின்றார் தூய பவுல். எப்படி தெரியுமா? இவர்கள் இருவரும் கொள்கை அளவில் வேறுபட்டவர்கள் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்ப்பை பற்றித்தான் நான் பேசுகின்றேன், அதற்காகத்தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளேன் என்று கூறுகின்றார். அதை ஒரு சாரார் உணர்ந்து கொண்டு, பரிசேயர்கள் உணர்ந்து கொண்டு, இவர் நமது ஆள், ஆகவே வேண்டுமென்றே இவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் வாதிட்டுக் கொண்டார்கள். பவுலை தனியாக விட்டுவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு தோன்றி, துணிவோடு இரும், அஞ்சாதே, நீ எப்பொழுதும் எனக்கு சான்று பகரவனாக இருக்கப் போகின்றாய் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞானத்தை அந்த நேரத்தில், அந்த சமயோசித புத்தியை யார் அவருக்கு கொடுத்தது? தூய ஆவியார் தான் கொடுத்தார். இதை குறித்து தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓரிடத்தில் சொன்னார், உங்களை விசாரணைக்கு அழைத்துச் செல்வார்கள். அந்த நேரத்தில் என்ன பேசுவது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க தேவையே இல்லை. உங்கள் நாவிலிருந்து பேசப் போவது தூய ஆவியாரே என்று சொல்கின்றார். ஆக பேச்சு வன்மையை, ஞானம் கொண்டு பேசக்கூடிய ஒரு தன்மையை யார் நமக்கு தருகின்றார்கள்? தூய ஆவியார் தான் தருகின்றார் என்பதை தூய பவுல் இன்று தனது வாழ்க்கையின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். ஆகவே என்ன பேசுவது, என்ன செய்வது என்பதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நற்செய்தி அறிவிப்பவர் தூய ஆவியானவரை நோக்கி வேண்ட வேண்டும். அவருக்கு பிரசங்கம் வைப்பதற்கு ஞானத்தை அவர் தருவார். அதே போல சிக்கலில் இருக்கும் பொழுது என்ன பேசுவது என்பதை பற்றி பதட்டமடைய வேண்டாம். அந்த நேரத்தில் தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம். அவர் அந்த ஞானத்தை தந்து என்ன பேசுவது என்பதை பவுலை போல நமக்கு வெளிப்படுத்துவார். பேச்சு வன்மையை தூய ஆவியார் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார்.